இருக்கக்கூடிய 45,000க்கும் அதிகமான உறுப்பினர்களை நாம் தமிழ்நாட்டில் ஒரு 1,00,000 கடந்து 60,000 கடந்து 75,000 நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சங்கமாக மாற்ற முடியும் என்பதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. அதை மாற்றுவதற்கான திட்டமிடலை, அதை மாற்றுவதற்கு செயல்படக்கூடிய ஒரு சங்கத்தை உருவாக்கக்கூடிய விவாதத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். அப்ப விவாதத்தை நடத்தணும்னா நாம் யாரோட சண்டையிட இருக்கணும், யாரெல்லாம் நமக்கு எதிரி, யாரெல்லாம் நமக்கு நண்பர்கள், அந்த நண்பர்களை எப்படி பயன்படுத்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த இருக்கிறோம், யார் நம்முடைய எதிரி வர்க்கம், யார் நம்முடைய சங்கத்தை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் முறியடித்து போவதற்கான ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டியது. இப்ப இந்த மாநாட்டு அரங்கத்தை நாம் திட்டமிட்ட போறது 450 பேர். இங்கு கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கை முழுமையாக வந்திருக்கு. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. நீங்க டிக்கெட் வேண்டாம் புக் பண்ணாம வந்திருக்கீங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக உங்க மாவட்ட சங்கம் தீர்மானித்த இவர்தான் பிரதிநிதி என்பதை திட்டமிட்டு நீங்க வந்திருக்கீங்க. அதுதான் இந்த சங்கத்துக்கு மற்ற சங்கத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப தருமபுரியில் ஒரு சங்கம், அது இந்தியாவில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியினுடைய தொழிற்சங்கம் எழுப்பியது. அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட யாரும் நீங்க வசூல் பண்ணி வந்திருக்கீங்க. இங்க யாரும் நன்கொடை கொடுத்து வரல. நன்கொடைனா உங்க சங்க உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. வெளியாட்கள் பெருசா நன்கொடை கொடுக்கல. வேற ஆட்களுக்கு நம்ம போய் காசு வைக்கல. ஆனா அந்த அமைப்புக்கு வேற அமைப்பை சார்ந்த நபர்கள் காசு கொடுக்குறாங்க, கட்சியை சார்ந்தவர்கள் காசு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சங்கத்தை ஒரு ஊழல் மயமாக, அந்த தரப்பு மயமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சங்கத்திற்கும் சிஐடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த தமிழ்நாடு அறங்காவலர் சங்கத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. அப்ப இந்த வித்தியாசத்தை முன்னிறுத்தி நாம் அடுத்த முன்னேற்றத்தை அடைய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து இப்ப நாம உங்களுடைய கையில ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதன் விவாதத்தை சொல்ல இருக்கீங்க. உங்க பொதுச் செயலாளர் அதன் மீது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை எப்படி நீங்க நடத்த வேண்டும் என்பது குறித்து பேச இருக்கிறார். நான் அறிக்கையை படித்த வரை கிட்டத்தட்ட ஒரு 10 போராட்டங்கள் நடந்தது. 10 போராட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு 20,000 பேர் அதில் பங்கெடுத்திருந்தார் கூட 10 முறை பங்கெடுத்ததில் 2 லட்சம் தோழர்களை மீண்டும் மீண்டும் பங்கெடுக்க வைத்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பலம். அந்த பலத்தை இந்த அரசுக்கு தர முடியவில்லை. இந்த அரசை நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அதை பயன்படுத்துவது என்கிற நோக்கத்தில் நாம் போராட வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அரசு எதிராக கண்மூடித்தனமாக போராட வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம். நாம் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி நினைக்கிறேன், சென்னையில் நம்முடைய மார்ச் 21 சென்னையில் நாம் கோரிக்கை மாநாடு நடத்தணும். அந்த கோரிக்கை மாநாட்டில் சுமார் 10,000 தோழர்கள் பங்கெடுத்தாங்க. ஒரு வலுவான பிரம்மாண்டமான ஒரு பேரணி பொதுக்கூட்டம் அங்கே நடந்தது. சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நாளை மாலை அந்த போராட்டத்தை வாழ்த்து பேசினார். சிஐடியினுடைய மாநில பொதுச் செயலாளர், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே அதில் பேசினார்கள், பங்கெடுத்தார்கள். அந்த மாதிரியான ஒரு சிறப்புமிக்க போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிற போது தெளிவாக சொன்னோம், நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மனு. அதனால அரசை கையை குறுக்கி தலையை குறுக்கி கால உடைச்சு வேறு வகையில் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை இருக்கிறது. நம்முடைய கோரிக்கை, நாம் எதை அரசு எதிர்கட்சியாக இருக்கிற போது முன்வைக்கிறதோ அந்த கோரிக்கைகளை நீங்கள் அமலாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த கோரிக்கை அமலாக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி சில பிரச்சனைகள் இருக்கு. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த அரசை மட்டுமல்லாமல் அந்த அரசு பின்பற்றக்கூடிய கொள்கைகளை கொண்டு என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ எடப்பாடி பழனிசாமி அமலாக்கல, ஸ்டாலின் அமலாக்கிட்டாரு என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி பின்பற்றிய அதே
பின்பற்றக்கூடிய கொள்கை நவீன தாராளமய பொருளாதார கொள்கை. அந்த கொள்கை தான் இன்றைக்கு நம்முடைய வேலைக்கு உழை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கொள்கை தான் நாம் எந்த குழந்தைகளுக்கு சத்துணவை ஊட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நாம் வழங்க வேண்டிய ஊட்டச்சத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அவர்களுக்கு எதிராக இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கை செய்யப்படுகிறது. இது நம்முடைய போராட்டம். அரசை எதிர்க்க வேண்டியிருக்கிறது, அவருடைய கொள்கையை எதிர்க்க வேண்டியிருக்கிறது, அந்த கொள்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை அமல்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த அரசியல், கொள்கை, அரசு மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இது போன ஆட்சி அமலாக்க, இந்த ஆட்சி அமலாக்க, அப்ப இந்த ஆட்சியை தூக்கி போட்டுட்டு போன ஆட்சி திரும்ப கொண்டு வரலாம் என்கிற பொதுமக்களின் மனநிலைக்கு போவது சரியில்லை. மாற்ற வேண்டும், கொள்கையை மாற்ற வேண்டும். அந்த கொள்கை மாற்றத்துக்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த கொள்கை மாற்றம் என்பது ஏதோ தமிழ்நாட்டில், இந்தியாவில் அப்படி மட்டும் இல்லை, உலக அளவிலே கொள்கை நமக்கு பிரச்சனையாக இருக்கு. நீங்க உங்க சத்துணவு உங்க அங்கன்வாடி மையத்தில் ஒரு 20 to 30 குழந்தைகள் அதிகபட்சம் அல்லது ஒரு 15 குழந்தைகள் குறைந்தபட்சம் என்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க ஊட்டச்சத்து வழங்கி இருக்கீங்க. ஆனால் நீங்க ஒவ்வொரு தவளை கொழுக்கட்டையும் உணவும் வழங்கக்கூடிய இதே காலத்தில் உலகத்தில் சுமார் 25,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு நாட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில், காசா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் சுமார் 66,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் 66,000 பேரில் 30,000 பேர் குழந்தைகள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கவலை தருகிற விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவிஞர் ரயில் சினிமாவுக்கு பாடல் எழுதக்கூடியவர். அவர் ஒரு கவிதை எழுதினார். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 4 வயது இளம் பிஞ்சு பாலைவனத்தின் மணலை அள்ளி வாயில் போட்டு வயிற்றை நிரப்பிக் கொள்ளுகிற கொடுமை இந்த தேசத்தில் யாரையும் உட்கார வைக்காது, எழுந்து நிற்க வைக்கும், போராட வைக்கும் என்று சொல்கிறது. இன்றைக்கு நாம் அதை உணர வேண்டும். நாம் தடம் எங்கோ ஒரு இடத்தில் தொலைக்காட்சியை பார்க்கிற ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு குழந்தை தன்னுடைய வயிற்றில் போட்டுக் கொள்கிறது என்று சொன்னால் நாம் என்ன தடம் வெறுமனே வேடிக்கை பார்க்கிறது. உயிரிலை வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கிறது. உங்க அங்கன்வாடி மையத்தில் ஒரு நாள் அரசு உங்களுக்கு பணம் தர மறுக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் உங்களை கேள்வி கேட்பாங்க, கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. அந்த தாய்மார்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க, கவர்மெண்ட் கேள்வி கேட்பாங்க. உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் கேள்வி கேட்கறதுக்கு அவங்க பயணிக்க வரும். நம்முடைய சங்கத்தில் பல நேரங்களில் விவாதம் நடக்கிற போது என்ன மாதிரி விவாதம் நடக்குது? காய்கறிக்கு காசு இல்லை, கேஸுக்கு காசு இல்லை, மையத்துக்கு மின்சார கட்டணம் தருவதற்கு காசு இல்லை. இதெல்லாம் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் விவாதம். இதெல்லாம் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதம். நமக்கு நம்ம பாட்டிலிருந்து போவது பணம் என்பது மட்டுமல்ல பிரச்சனை. இந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டமும் இல்லை என்று சொன்னால் இந்த குழந்தைகள் பட்டினி கிடந்து சாகும் என்பதுதான் நம்முடைய பணம். அதனாலதான் இந்த திட்டத்தை மாற்ற வேண்டும், இந்த திட்டத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டும், இந்த திட்டத்திற்கான நிதியை கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்றோம். பாலைவனத்தில், பாலஸ்தீனத்தில், காசாவில் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகில் இன்னைக்கு தொழிலாளர்கள் முழுவதும் போராடுகிறது. ஒரு பென்டகன் அப்படின்னு ஒரு இடம். அந்த பென்டகன் எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்காவோட தலைநகர். அந்த ஊர்ல ஒரு விமானி, பெண் விமானி, அந்த அம்மாவுடைய 2 கை பின்னாடி கட்டி தலையில அடிச்சு கொண்டு போய் டாக்டர் கொடுத்தாலும் ராணுவ அதிகாரி அந்த அம்மா குழந்தைங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? காசாவில் குழந்தைகளை கொண்டு குவிக்கிற இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு துருப்புகளை எடுத்துச் செல்லும் இந்த விமானத்தை நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண் யாரு? இங்க இருக்கிற தோழர்கள் ஊழியர்கள்
அந்த பெண் ஆகாயத்தில் பறக்கும் விமானத்தை ஓட்டிச் செல்கிற விமானி, எவ்வளவு சர்வ வலிமை பெற்ற ஒரு பெண். அந்த பெண் ட்ரம்போட அரசாங்கத்தை, அமெரிக்காவுடைய அரசாங்கத்தை எதிர்த்து வலுவாக கொண்டு சொல்கிறார், நீ இஸ்ரேலில் ராணுவத்தினருக்கு துப்பாக்கி எடுத்துக்கோ சொல்ற, அந்த துப்பாக்கி பாலஸ்தீனத்தில் இருக்கிற கசாவில் இருக்கிற குழந்தைகளை சுட்டுக் கொள்ளும், நான் அதை எடுத்துச் செல்ல மாட்டேன், முடிந்தால் என்னை கைது செய்து. அதுதான் இங்க எங்க இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம். இங்க எங்க இருக்கு ஈரத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம். இது எங்க இருக்கு அரசியலை புரிந்து கொள்வதில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம். இந்த வித்தியாசம் இல்லாத ஒரு போராட்டத்தை நம்முடைய அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்த வேண்டும். அதை நடத்துவதற்கு நாம் பயிற்சி பெற வேண்டும். அதை நடத்துவதற்கு நாம் நம்மை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படியான ஒரு போராட்டத்தை நடத்துவதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கு. அது மட்டும் இல்லை, பாரிஸ் நகரத்தில் நீங்க யாரும் நான் சொல்வதை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தவறான கண்ணோட்டத்தில் அதை சொல்லலை. பாரிஸ் நகரம் பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம். அந்த நகரத்தில் பெண்கள் ஒரு 100 பெண்கள் அரை நிர்வாணமாக நின்று உடம்பு முழுவதும் எழுதி வைக்கிறாங்க. குழந்தைகளை, பாலஸ்தீன குழந்தைகளை கொண்டு மீட்கும் இஸ்ரேல் ராணுவமே போரை நிறுத்தி. அது ஒரு பெண்ணிட்ட போய் மயக்க பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணு சொல்றாங்க, என்னுடைய மானத்தை விட செத்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளின் உயிர் விலை மதிக்காதது, அந்த குழந்தைகளை காப்பாற்ற உலகமே நடவடிக்கை என்பதுதான் எங்களுடைய போராட்டம். நாங்கள் எங்களை அசிங்கப்படுத்திக் கொள்ளவில்லை. அவமானகரமான செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களை நாங்கள் அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இருக்கிற வழி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழி. இந்த போராட்டங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து, இந்த போராட்டங்களை மிகப்பெரிய பின்பற்ற வேண்டிய தேவை நம்முடைய அமைப்பு. உலகிலே இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை மற்ற விஷயங்கள் நடக்குது. தங்க விலையில ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஏறிக்கு நீங்க ஏதோ உலகத்துக்கு நமக்கு சமுதாயம் நினைக்கிறீங்க. உங்க வீட்டில் இருக்கிற பெண்குழந்தைக்கு 5 சவரங்கள் 10 சவரங்கள் நகை போட்டு திருமணம் பண்றதுக்கு முடிவெடுத்தீங்கன்னா, அதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நகை போட்டு திருமணம் பண்ணியிருந்தா 10 சவரன் போட்டுக்கிட்டா கூட 3 லட்சம் ரூபாய் முடிச்சிருக்கீங்க, 3 லட்சம் ரூபாய் முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அதே 10 சவரனுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் எங்க போகுது? 7 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வருது? யார் காரணம்? ஊடகங்கள் சொல்வது போர்கள் காரணம். போர்களை யார் நடந்தது? போர்களை பணக்காரர் நடத்துகிறார். பணக்காரனின் லாபத்திற்காக தன்னுடைய வசதி படைத்த மக்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக போர் நடத்தப்பட்டது. அந்த தளவாடங்களை இருக்க வேண்டும் என்பதற்காக போர் நடந்தது. பிற நாடுகளினுடைய கனிம வளங்களை எல்லாம் சூறையாட வேண்டும் என்பதற்காக போர் நடந்தது. பிற நாட்டு மக்களை மிக புதிய முறையில் உழைப்பை சுரண்ட வேண்டும் என்பதற்காக போர் நடந்தது. இதை உலக தொழிலாளர்கள் எதிர்க்கிறது. இந்த உலக தொழிலாளர்கள் எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டம் நீங்க உலகத்தினுடைய வெளியில, மண்டலத்துக்கு வெளியில நம்முடைய செங்கொடியையும் நம்முடைய ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினுடைய வெண்கொடியையும் ஏற்றி வைக்கிற போது நீங்கள் முழக்கம் வைக்கல, தொழிற்சங்க ஒற்றுமை. அந்த உலக தொழிலாளர்களே ஒன்று சேர்ந்து இருக்கிற முழக்கம் இன்றைக்கு தேவையான விஷயம். அதை போலவே இது போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் நாம் வருகிறது. தங்க விலை உயர்கிறது, பெட்ரோல் விலை குறைய வருகிறது. ஒரு போர் நடக்கிற போது அமெரிக்கா இந்தியா மீது வரி போடுது. திருப்பூர்ல வந்திருக்கீங்க, கோயம்புத்தூர்ல வந்திருக்கீங்க, கரூர்ல வந்திருக்கீங்க, சேலத்துல வந்திருக்கீங்க, ஈரோடுல வந்திருக்கீங்க. இந்த பெல்ட்ல மட்டும் உடனடியா 20 லட்சம் பேர் வேலை போகுது. 20 லட்சம் பேர் வேலை போச்சுன்னா அந்த குடும்பங்கள், அந்த குடும்பங்களின் குழந்தைகள், அதுக்கு பேர பேருக்கு உங்க ஊட்டச்சத்து மையத்துக்கு தான் வந்தாங்க. எதை நோக்கி வரணும்? வழி. என்னதான் வருமானம் ஏன் இந்த வேலை இல்லாம போகுது? 20 லட்சம் பேர் வேலை இல்லாம போகுது. ஏன்னா இங்கிருந்து அனுப்பக்கூடிய அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய பெட்ஷீட், பனியன், டிஷர்ட், டிராக்டர், சுடிதார், இதர பல்வேறு மெட்டீரியல் எல்லாம்
வரி அதிகமாக வரி அதிகமாகிறதுனால நம்மளால அனுப்ப முடியாது, அவனால வாங்க முடியாது. அதனால நம்ம பொருளுக்கு தடை கிடையாது. அமெரிக்கா திட்டமிட்டு இப்படியான ஒரு கொடுமையை செய்யுது. இப்ப நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை? சரி, அந்த பகுதியில் என்ன பிரச்சனைனா தூத்துக்குடியில் என்ன பிரச்சனை? தூத்துக்குடியிலிருந்து ஈரான் போகுது, கன்னியாகுமரியிலிருந்து ஈரான் போகுது, கடலூர்லேருந்து ஈரான் போகுது, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து ஈரான் போகுது. இந்த ஈரான் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல தரமான ஈரான் போகுது. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போகுது. இந்த ஒரு பேச்சாளர் பாரதிகுமார் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார். நம்ம குடிக்கிற டீயெல்லாம் வந்து சூப்பர் டஸ்ட் டீ. குப்பை டஸ்ட்னா என்ன? குப்பை. அந்த சூப்பர் குப்பை டீயை நம்ம குடிக்கிறோம். நல்ல தரமான முதல் தர டீயெல்லாம் எங்க போகுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற இறாலெல்லாம் நாம வாங்குற 300 ரூபாய் 400 ரூபாய்க்கான இறாலெல்லாம் ரொம்ப தரவேண்டியான தர மட்டத்தில் இருக்கிற ரகம். அதெல்லாம் நாம சாப்பிட இந்த ஏற்றுமதி நீங்க போகுது, மருந்து ஏற்றுமதி நீங்க போகுது. இப்படி இவ்வளவு அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய நுகர்வை பாதிக்கும், நம்முடைய வியாபாரத்தை பாதிக்கும், நம்முடைய தொழிலை பாதிக்கும். இது இந்திய ஆட்சியினுடைய கொள்கையை பாதிக்கும். ஏற்கனவே அங்கன்வாடி துறையை பால்வாடி மையங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய ஊழியர்களை அரசு ஊழியராக்குவது என்பதோ, கிராஜுவிட்டி கொடுப்பது என்பதோ, வேறு விஷயங்கள் செய்வது என்பதோ நிச்சயமாக ஒருபோதும் மோடி செய்ய. இது வந்து மோடி செய்து கொடு, மோடி செய்து கொடு, பிஜேபி செய்து கொடு, திமுக செய்து கொடு, ஸ்டாலின் செய்து கொடு என்கிற முடக்கத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. முடக்கம் இவர்கள் உடனடி எதிரி. இந்த உடனடி எதிரி பின்னால் இருக்கக்கூடிய கொள்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தை நீடிப்பதுதான் நமக்கான புத்தியை கல்விப்படுத்தும். தொடர்ந்து இப்ப சில நேரத்தில் செயல்படுவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமா நீங்க அந்த போராட்டத்தை சொன்னீங்க, இந்த போராட்டத்தை சொன்னீங்க, ஆனா என்ன நடந்தது, என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ணலீங்க, எத்தனை தான் போராட்டத்தை சகிச்சுக்கிறீங்க. எவ்வளவு சகிக்கிறது உங்களுக்கு? அதனால நீங்க ஒரு பேச்சு ஒரு விஷயத்தை படிச்சாரு, வரவேற்புடைய அவங்க படிச்சார். வாபு சிதம்பரம், அழகுத்துக்கோள் அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், பாரதியார், சுப்பிரமணிய சிவா, இப்படி பேரா படிச்சார். நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியும். அழகுத்துக்கோள் இந்த தூத்துக்குடி மாவட்டம், ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் சாதனைக்கப்பட்ட போது நடந்த சம்பவம் 1759. வீரபாண்டிய கட்டபொம்மன் சாதனைக்கப்பட்டது 1799. இன்னிலிருந்து 225 ஆண்டுகளுக்கு முன்னால் போராட்டங்கள் எல்லா காலமும் நீடித்து நடக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்டாங்கன்னு சொல்லி ஊமைத்துறையோ வேற ஆட்களோ அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிறார். பாரதியார் சாதனைக்கப்பட்டுவிட்டார், எனவே போராட வேண்டாம். பாபு சிங்கி இரட்டையாய் தண்டனை கொடுத்து விட்டார்கள், எனவே போராட வேண்டாம் என்று வாயடித்து மௌனமாக நாம் உட்கார்ந்து இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக விடுதலை கிடைக்கிறார். பிரிட்டிஷ்காரர்கள் நாட்டை விட்டு போயிருக்க மாட்டான். அதனால சகிக்க முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது, அழுது கொள்ள முடியாது, விரக்தி வர முடியாது. போராட்டம் என்பது சதிக்கும் மடுக்கும் விரக்தியும் முறியடிக்கப்பட்டு முன்னேற வேண்டிய ஒரு போராட்டம். அது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா நாம தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தோழர்கள். அதற்கான வேலையை நீங்க வந்து 45,000 உறுப்பினர்கள் 450 பேர் இருக்கிறீங்க. 450 பேர் 45,000 450 பேர் என்பது எத்தனை பர்சன்ட்? 1%. 100 பேர் போகுது. அப்ப 450 தலைவர்கள். இந்த 450 தலைவர்கள் இந்த மிகப்பெரிய அரசியலை கொள்கையை புரிந்து கொண்டால் நம்மால் 45,000 பேரை கன்வின்ஸ் பண்ண முடியும். 45,000 பேரை நீடித்த போராட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். அதான் இந்த ஊர்ல நம்ம மாநாட்டம் நடத்திருக்கோம். இந்த ஊர்ல விடுதலை போராட்டம் பார்க்கணும் போராட்ட பஞ்சாலையை பேசிட்டு சொல்றது விட்டு போனது தொழிற்சங்கத்துல இந்தியாவிலே முதல் ஒப்பந்தத்தை போட்ட ஒரு நகரம் வாபு சிதம்பரமும் தொழிலாளர்களும் போராட்ட பஞ்சாலைகளும் முதலாளியும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இந்த ஊர்ல நடந்தது. 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் நடந்தது. அப்படியான ஒரு பெருமை இந்த ஊர்ல. நான் சொல்ல வர விஷயம் அதே பெருமை இருக்கிற இந்த ஊர்ல தான் சமூக நலத்துறை அமைச்சர் இந்த ஊர்ல இருக்கு. நம்ம
அதுதான் அமைச்சருக்கும் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கொள்கைக்கும் நாம் விடுக்கின்ற சவால். இந்த பிரச்சனையை தீர்க்காவிட்டால் நாங்கள் 10,000 பேர் இல்லை லட்சக்கணக்கில் எங்களுக்கு பின்னால் அணிவகுப்பாளர்கள் எச்சரிக்கையை அதற்கு நாம் வைக்கிறோம். நாம் இந்த மாதிரியாக தான் போராட திட்டமிடுகிறோம். அப்ப இந்த போராட்டங்களுக்கான திட்டமிடலை நாம் செய்கிற போது நம்முடைய சிந்தனையும் செயல்பாடும் மாவட்ட சங்க நிர்வாகமும் பிளாக் லெவல் ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகமும் அதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி வருகிறோம். அவர்களே, இப்ப நாமெல்லாம் இந்த கொள்கையை பற்றி பேசுகிறோம். கருவில் இருந்து போனது இங்க அன்னை தீர்மானத்தை படித்தார். நான் அரசியலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பேசுகிறேன். கருவில் ஒரு அரசியல் இயக்க தலைவர் அந்த தலைவர் வர மணி 12 தர வேண்டியது இரவு 7:30 மணிக்கு வர ஒரு 41 பேர் ஒரு தலைவரை சந்திக்க போய் செலுத்தினார். அதுல 9 பேர் குழந்தைகள், 16 பேர் பெண்கள், மீதிதான் ஆண்கள். 2 வயது குழந்தைகள், 2 வயது குழந்தைகள். இப்ப யார் குற்றவாளி என்கிற விவாதம். நம்ம அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கொள்கை அதிகாரம் இதை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தில் பொதுமக்களிடத்தில் அதிக துர்நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலாளித்துவத்துக்கு மாற்றாக சோசலிசத்தை சொல்லவில்லை, சிஐடி சொல்கிறது. உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்த சோசலிசத்தை மாற்று என்று சிஐடி சொல்கிறது. ஆனால் நடிகர் விஜய் துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அது என்ன சொல்லுது? எந்த சோசலிசத்தை சொல்லுது? யாரை நிரந்தரப்படுத்துவேன் என்று சொன்னார், யாருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னார். கரூரில் இருக்கக்கூடிய அமுதாரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் அமராவதி ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்புமிக்க ஒரு பொருளாதார மாற்றுக் கொள்கையை முன்வைக்க இருக்கிறேன் என்கிற முறையில் அவர் பேசினாரா? பேசலையே. அதை பற்றி பேசலையே. எப்போதுமே எந்த புத்தகத்திலும் பேசல. ஆனால் ஜனம் போகும். அதனாலதான் சொல்றோம், அழுகி துர்நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்தில் மக்களுக்கு முதலாளித்துவத்தின் மீது கோபம் வருகிற போது, வெறுப்பு வருகிற போது அவர்கள் கண்டறியக்கூடிய இன்னொரு மாற்றம் என்னன்னா, சின்னதொரு பக்கத்தில் பெரிய ஒரு மாதிரி ஒரு முதலாளித்துவ கட்சிக்கு பக்கத்தில் இன்னொரு முதலாளித்துவ கட்சி இருக்கு. அதனாலதான் மாற்றம். எம்ஜிஆராலேயே கொண்டு வர முடியாத மாற்றம் எப்படி விஜய் கொண்டு வருகிறார்? எப்படி நம்புறாங்க? இங்க பல பேர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கிறீங்க, விஜய் ரசிகர்கள் ஒரு தொகுதி இருக்கிறீங்க. நீங்க யார் வேணா ரசிகராக, அது என்ன பிரச்சனை? இங்கு பிரச்சனை நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு நியாயம் வழங்குகிற, நம் மீதான சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மாற்று சமூகத்தை கட்டமைக்கிற சமூக அமைப்பியாகும். இதை யோசிப்பதுதான். அதனாலதான் செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் சொல்லும். அந்த உலகம் முழுவதும் சொல்லக்கூடிய விஷயத்தை சோசலிசம் தான் மாற்றும். சோசலிசத்தை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஊதியத்துக்கேற்ற உழைப்பை செலுத்தினால் போதும். நீங்க 20,000 சம்பளம் வாங்குறீங்க அதிகபட்சம், அதற்கேற்ற உழைப்பை செலுத்தினால் போதும். ஐஏஎஸ் அதிகாரி 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவர் அதற்கேற்ற உழைப்பை செலுத்தணும். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய சம்பளமும் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஐசிடிஎஸ் எம்ப்ளாயோட வேலையும் ஒன்றாக இருக்க முடியும். நம்மை விட பொறுப்பு வாய்ந்த, நம்மை விட அதிக நேரம் உழைக்கிற, நம்மை விட பல மடங்கு படுவாக சிந்திக்கிற, நம்மை விட பாய்ச்சலே முன்னேறி போகிற நபர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கும். அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி முதலாளிகளுக்கு சாதகமாக சேவை செய்யக்கூடிய விழாக்கள். அதனால்தான் நம்முடைய துறை இயக்குநர்களுக்கு வரக்கூடியவர்கள், செயலாளர்களுக்கு வரக்கூடியவர்கள் உங்களுடைய வழியை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, உங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, அவங்க வீரோக்கள் அதிகார வர்க்கம், அந்த அதிகார வர்க்க மனநிலையிலிருந்து அவருடைய உரை வருகிறது, அவருடைய பேச்சு அவர்களுக்கு அடித்தட்டு மக்களுடைய கவலை சில நேரம் புரிகிறது. ஆனால் ஊழியர்களுடைய கவலை புரிகிறது. அதை புரிய வைக்க வேண்டும்.
இருமல் மருந்து சாப்பிடும். நோய்க்கு சாப்பிட்ட மருந்து விஷமாகும் அப்படின்னா அதை விட கொடுமை வேற ஏதாவது உண்டா? ஆக்சிஜன் பற்றாக்குறையா பிஜேபி ஆகக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் ஆகக்கூடிய அந்த மாநிலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் குழந்தைகள் கோவிட் காலத்தில் சென்று கொண்டு தெரியல. அதை கேள்வி கேட்ட கதிர்கான் என்று சொல்லக்கூடிய டாக்டரை அதை குடிச்சு அடிச்சு தேய்வது குழந்தைகளுடைய சாவு உலகத்தை முழுக்க குழந்தைகளுடைய சாவு மனசாட்சியை பேசுகிறது. குழந்தைகளுடைய சாவு அதையும் கவலைப்படாமல் ஜனம் இருந்தால் ஜனமே மிருகமாயிருக்கிறார். அப்ப மிருகமாய் கொண்டிருக்கக்கூடிய ஜனத்திடம் நாம் பேசுகிறோம், அதை பேசுகிறது. அப்படி பேசுவது என்பதுதான் நம்முடைய தேவையாக இருக்கு. அந்த தன்மையில் நம்முடைய ஏன்னா நாம தான் குழந்தைகளோடு வேலை செய்யணும், குழந்தைகளுக்காக பணியாற்றணும், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பேசணும். இப்ப நீங்களே உலகில் நடக்கக்கூடிய குழந்தைகளுடைய சாவு வேறு குழந்தைகள் சாதனை கவலைப்படுத்தினா அது அரசியல் படுகொலையானாலும் லாபத்திற்கான படுகொலையானாலும் போதைக்கான படுகொலையானாலும் அதை எதிர்த்து நின்று போராடுவதில் அங்கன்வாடி ஊழியர் போன்ற பெண்கள் உலகில் இருக்கிற பெண்களோடு இணைந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிஜேபி உங்களுக்கு நிறைய பேருக்கு சாமி நம்பிக்கை இருக்கு, ஒருத்தருக்கு நபிகள் மீது நம்பிக்கை இருக்கு, ஒருத்தருக்கு தேசநாளர் மீது நம்பிக்கை இருக்கு, ஒருத்தருக்கு இந்து கடவுள்கள் என்று சொல்லப்படுகிற 1000 கடவுள் மீது நம்பிக்கை. ஒரு பெரிய கடவுள் கூட்டமே இந்து கடவுள். அந்த 1000க்கும் அதிகமான பெரும் கடவுள் கூட்டத்திலும் நாம் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய தனிப்பட்ட உரிமை. கடவுள் நம்பிக்கை என்பது பண்டிகைகளுக்காக வருவது, கொண்டாட்டங்களுக்காக வருவது, முன்னுரை நினைத்து பார்ப்பதற்காக வருவது. 1000 கடவுள்களில் அநேகமாக நீங்கள் பெண்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் வீட்டில் மூத்த பெண்கள் இறந்திருக்கிறத கொண்டாடினீங்க. எனக்கு தெரிந்து தென்மாவட்டத்தில் சீலைக்காரி சாமி கும்பிடுற விஷயத்தை நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பழங்குடி மக்கள் பெண்களை வழிபாட்டு தெய்வங்களாக முன்வைத்து கொண்டாடுவதை பார்க்கிறோம். மழை வேண்டுமா, அதுக்கு மாரியம்மன் வேண்டும். காலராக ஒளி வேண்டுமா, அதுக்கு காளியம்மன் வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் கடவுள்கள் தேவைப்படுறாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமான கடவுள்களை அவரவர் வழிபாட்டோடு இருந்தார்கள். அந்த கடவுள்கள் மீது ஒரு கலவரத்தை நடந்து செய்யாது. இன்னைக்கு கடவுள்கள் மீது கடவுளே கலவரத்துக்கான ஒரு மூலப்பொருளாக மாறிவிட்டது. அதுதான் தொழிலாளர்கள் ஒற்றுமை கிளம்பும். நீங்கள் வெளியே வெளிநாட்டில் முழக்கமிட்ட அந்த ஒற்றுமை முழக்கம் ஏன் நடைபெறுகிறது, ஏன் ஒற்றுமையை வலியுறுத்தப்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் மதத்தின் பெயரில், சாதியின் பெயரில், இனத்தின் பெயரில், மொழியின் பெயரில் தொழிலாளி வர்க்கம் பிரிக்கப்பட்டது. இந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை தான் முதலாளியினுடைய கொள்ளை லாபத்தை எதிரான போராட்டத்தை வலுவாக்குகிறது. ஆனால் முதலாளியினுடைய கொள்ளை லாபத்தை எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் இந்த சாதி, மதம், இனம், மொழி என்கிற வேறுபாடு. இந்த வேறுபாடுகளில் இருந்து நடக்கக்கூடிய சுரண்டல், இந்த வேறுபாடுகளில் இருந்து ஒருத்தரை இன்னொருத்தர் வேறு விதிக்கிற கொடுமை, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற தேவையை உள்ளது. அது நம்முடைய வலுவான போராட்டத்திற்கு தேவை. அடுத்த இந்த காலத்தில் நம்முடைய ஏராளமான சிஐடி போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய சிஐடி மாநாடுகள் நிறைய நடந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம அங்கன்வாடி மாநாட்டை நடத்துறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சங்கங்களின் கடைசி மாநாடு அங்கன்வாடி மாநாடு. மற்ற எல்லா மாநாடும் முடிஞ்சு, சம்மேளன மாநாடு முடிஞ்சு. இன்னும் ஒரு மாநாடு பாக்கி, மாவட்ட மாநாடு விழுப்புரம் மட்டும் பாக்கி இருக்கு. வர 14ஆம் தேதி அந்த மாநாடு நடக்கிறது. இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உலகளவில் இருக்கிற பிரச்சனைகளை, உலகளவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை நாம் அனைவரும் கொண்டு நம்முடைய சங்க முன்னேற்றத்தை முன்னெடுக்க வேண்டியது. பல தொழிலாளர்கள் தொழில்வாரியாக அங்கன்வாடி என்பது ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்த பெண்கள் இயக்கம். இந்த பெண்கள் இயக்கத்தை பல்வேறு தொழிலாளர் இயக்கத்தோடு ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம். இப்ப இவருக்கெல்லாம் விவாதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிஐடியினுடைய சங்க மாநாடு, சம்மேளன மாநாடு, மாநில சங்க மாநாடு, மாவட்ட மாநாடு வருகிற நவம்பர் 6 முதல் 9 வரை கோயம்புத்தூர்ல 42 ஆண்டுகள் கழித்து முதல்
வந்து சிஐடி சார்பில் மே மாதம் 20ஆம் தேதி சிஐடி மட்டும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் மே மாதம் 20ஆம் தேதி ஒரு அகில இந்திய வேலைநிறுத்தத்துக்கான அழைப்பு கொடுத்தது. அந்த வேலைநிறுத்தத்துக்கான தயாரிப்பு வேலை நம்முடைய அடிமாடி சமூகத்திற்கு அனைத்து போடுவதற்கு தீவிரமான இயக்கத்தை தயாரிப்பு வேலை ஈடுபடும்போது நேரத்தாண்ட 26 பேர் போடுறோம். தீவிரவாதம் பாகிஸ்தானுக்கு வந்ததா சொல்றோம். பாகிஸ்தான் எல்லையிலிருந்து கடற்கரை பார்த்தோம்னா 200 கிலோமீட்டர் வரணும். 200 கிலோமீட்டர் தீவிரவாதி எப்படி போலீஸ் கட்டப்படாம வந்தார். இப்ப நீங்க இது ஒரு தூரம் நம்ம சென்னையில உங்களுடைய போக்குவரத்து முன்னாள் ஊர் போடுவோம். போலீஸ் மன்னத்திற்கா போனீங்க, போலீஸார் நடத்திக்க அரை கிலோமீட்டர் நடக்கிறதுக்குள்ள போலீஸ் கண்டுபிடிச்சு எப்படி பெஹல்காம்ல எல்லையிலிருந்து பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 200 கிலோமீட்டர் உள்ள வந்து தீவிரவாதிகளுக்கு வரலாம். எங்க போச்சு? இப்ப நீங்க உங்க செல்போன்ல ஒருத்தரை பேசுறீங்க, இவர் உங்களை நண்பராக விரும்புகிறார், நீங்க நண்பராக ஏன் தெரியுமா? அவரோட நீங்க போன்ல பேசிருக்கீங்க. உடனே அவரை பேசுக்கு உங்களுக்கு காட்டி நண்பர் வராது சேர்த்துருக்கீங்களான்னு. அதே இந்த அளவுக்கு கண்காணிப்பு வலைகள் இருக்கு. பேசுக்கு பார்க்கிற ஒருத்தர் நீ இவ்வளவு கண்காணிப்பு வலைகள் இருக்குன்னா தீவிரவாதியை கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கத்தால் முடியலன்னா அரசாங்கத்தின் கையாளர்கள் அந்த கையாளர்களுக்கு காரணமான அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங் ராஜினாமா பண்ணுறதுல போர் நடத்தி நீ போதும் ஆபரேஷன் சிந்து பிளானிங். இதுதான் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரியமான பிரச்சனை. நம்ம நடத்துகிறோம், பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துகிறோம், அங்கன்வாடி சட்டம் தனியாக பெரிய பெரிய போராட்டம் நடத்துகிறது, கூட்டாக ஏராளமான போராட்டங்களை நடத்துகிறோம். ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் அரசை இன்னும் வீழ்த்தவில்லை. அப்படின்னா வீழ்த்துவதற்கான வியூகத்தை நாம் இன்னும் சரியாக வைக்கவில்லை. வியூகத்தை சரியாக மகாபாரத கதையில அர்ஜுனன் கேட்டாங்க, விரி கையில வச்சிருக்கிற, அம்பு கையில வச்சிருக்கிற, உன்னுடைய கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டபோது அந்த கருவியை அடுத்து தெரிகிறது என்று. அப்ப குறிவைப்பது சரியாக புரியுது. அந்த கருத்தில் குறிவைத்து அம்புகிற அர்ஜுனனை போல் அந்த கதை நாம் நிஜத்தில் குறிவைக்கிறது. கதையிலேயே